ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, நான் இப்படி பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் அப்படி வளர்ந்துருந்தா நல்லாயிருக்கும், நான் அங்கே பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் இங்கே வந்து பிறந்துட்டேன், இங்கே வந்து பிறந்தனால ரொம்ப கஷ்டப்படுறேன், அப்படி இப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதையாவது சொல்லி வந்து எப்படி சொல்கிறது, எதையாவது வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியே தன்னை வந்து அப்படியே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இது வந்து எத்தனை பேர் இந்த மாரி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் எது இல்லையோ அத நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு, ரொம்ப தாழ்வு மனப்பான்மையால வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனா, அதையே வெளிய போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்க கண்ணு முன்னாலேயே 2 கால் இல்லாதவங்க நடந்து போவாரு. அவங்க 2 கை இல்லாதவங்க நடந்து போவாரு. 2 கண் இல்லாதவங்க நடந்து போவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வாழ்க்கையில. பார்த்தீங்கன்னா, கடவுள் நமக்கு குடுத்தது, நம்மளுக்கு விதிச்சது இவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு அத ஏத்துக்கிட்டு பழகிக்க பழகிட்டு அதுக்கேத்த மாரி அவங்க வாழ்க்கைய நடத்திட்டு போயிட்டுருப்பாங்க. ரன் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. இவங்க கண்ணு முன்னாலே இதெல்லாம் நடந்தா கூட, அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே அவங்க நெனைக்க மாட்டாங்க. ஏன்னா, இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எது இல்லையோ அத நெனச்சு ஃபீல் பண்ணி அதே கண்டிஷன்ல அவங்க வளர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம, இன்னையிலேருந்து அந்த பழக்கத்த மாத்திக்கோங்க. இப்பயிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து பழக்கவழக்கத்த மாத்திக்கோங்க. கடவுள் வந்து நமக்கே 2 கண்ணு, 2 கை, 2 காலு, நம்ம உடல் அளவுல எந்த விதமான ஒரு குறையும் இல்லாம நம்மள படைச்சிருக்காரு இல்லையா? அதுக்கே பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோடி தடவ வந்து நன்றி சொன்னாலும் அங்க மிகையாகாதுங்க. கடவுள் நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாம படைச்சிருக்கிறதுக்கு நெனச்சு நம்மளுக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா நன்றி சொன்னாலும் அது மிகையே ஆகாது. ஏன்னா, எந்த ஒரு குறையும் இல்லாம அவர் நம்மள படைச்சிருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா, மத்தவங்க வந்து இவங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே வராது. எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, ஆமா இத பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? அத பண்ணி என்ன பண்ண போறோம்? இப்படி தான் நடக்க போகுது, அப்படி தான் நடக்க போகுதுன்னு இவங்க அத முயற்சியே பண்ண மாட்டாங்க. முயற்சி பண்ணாமலே பார்த்தீங்கன்னா, வந்து அத வந்து அப்படியே வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. அவங்க வந்து பாசிட்டிவ் தாட்டோட இங்க வந்து இவங்கள்ட்ட ஒரு சொல்யூஷன் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா, இவங்க அத அப்படியே வந்து மாத்தி விட்டு, ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா, ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உன்னால சமாளிக்கவே முடியாது. அதையும் பார்த்துக்கோ. வந்து யோசிச்சு செய் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டுருவாங்க. எந்த ஒரு எந்த ஒரு செயலுமே நம்ம வந்து செயல்படுத்தும்போது, அத நம்ப வந்து என்ன பண்ணணும், அத வந்து பாசிட்டிவ் திங்கா அத பண்ணிடணும். முயற்சி பண்ணி பார்த்துறோம். முயற்சி பண்ணி தோத்தா தப்பே இல்லங்க. முயற்சி பண்ணாம தோத்தா தான் அது தப்பு. ஆனா, இங்க இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் எது இல்லையோ, எது நம்மளுக்கு வராதோ, எது நம்மளுக்கு கிடைக்காதோ, அத பார்த்தே ஏங்கி ஏங்கி பழகியிருப்பாங்க இவங்க. இவங்ககிட்ட 1008 இது இருக்கும். ப 1008 நெ பாசிட்டிவ் தாட் இருக்கும். ஆனா, அதெல்லாம் அவங்க வந்து பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஒரு நல்ல பேச்சு திறமை இருக்கும். ஒரு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய திறமை இருக்கும். நல்லா பாட்டு பாடுவாங்க. நல்ல எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பா செய்வாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா, இதெல்லாம் வந்து அவங்க பெருசா பொருட்படுத்தவே மாட்டாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜிய இவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்கள்ட்ட என்ன இல்லையோ, என்ன நெகட்டிவா இருக்கோ, அததான் வந்து பெருசா பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இல்லாம, பாசிட்டிவா பேச பழகுங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவா வச்சுக்கோங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கோ, பாசிட்டிவா எதுவுமே நடக்க வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். சும்மா நெகட்டிவாவே பேசிட்டு, நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நெகட்டிவா தான் நமக்கு நடக்கும். எது நம்ம வந்து விரும்புறோமோ, அதிகமா விரும்புறோமோ, அதுதான் நமக்கு கிடைக்கும். அதனால இப்பயிலேருந்து பாசிட்டிவா பேச பழகுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ண பழகிக்கோங்க உறவுகளே. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எத்தனை பேர் இப்படி நெகட்டிவ் தாட்டோடு இருக்கீங்க, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.